ஆந்திரா மற்றும் தெலங்கானாவை புரட்டி போட்டிருக்கும் கனமழைக்கு இதுவரை 24 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மேலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று கூறி இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திராவில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விஜயவாடா, மொகல்ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு வீடுகள் மீது விழுந்ததில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதேபோன்று உப்பலா பகுதியில் ஆற்றுப்பாலத்தை கடக்க முற்பட்ட கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் என 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மாயமாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு படகில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள புயல் சத்தீஸ்கரில் வலுவடையும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 20 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 30 ரயில்கள் வேறு பாதைக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 60 பேர் கொண்ட 2 குழுக்களும் அதைத் தொடர்ந்து 30 பேர் கொண்ட ஒரு குழுவும் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்தது. இந்நிலையில் டைசன் மற்றும் பிரின்ஸ் ஆகிய 2 பயிற்சி பெற்ற மோப்ப நாய்கள் விஜயவாடாவுக்கு கொண்டு செல்லப்பட்டன.